அண்மை செய்தி. இலங்கை கடற்படை கைது செய்த தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த கடிதத்தில் என்ன வலியுறுத்தப்பட்டிருக்கிறது? இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தினை கூட்ட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களிடம் கடந்த 9ஆம் தேதி அன்று நாளிட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விரிவான பதிலுக்கு நன்றி தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 19ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 மீனவர்கள் அவர்களது மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதையும் மத்திய அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் கடந்த சில மாதங்களில் வேகமாக அதிகரிப்பதையும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசிடமிருந்து அதிகாரிகளிடமிருந்து விடுவிக்க ஏதுவாக புதிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்த நீடித்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண தான் ஏற்கனவே வலியுறுத்தியபடி கூட்டு பணிக்குழு கூட்டத்தினை கூட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். காயத்ரி, நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு.